இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி என்னன்னு சொன்னா 2015 21வது எம்சிக்யூ பத்தி பார்ப்போம். இந்த 21வது எம்சிக்யூ வந்து நமக்கு தெரியும் எஸ்எஃப்டியை பொறுத்தவரையில 5 பிரதான பகுதிகளை கொண்டிருக்கும். அதுல ஒரு பகுதி தான் என்னன்னு சொன்னா மெட்ஸா இருக்கு. அந்த மெட்ஸ்ல 5 யூனிட்கள் காணப்படுது. அந்த 5 யூனிட்ல இரண்டு யூனிட்கள் அதாவது 3வது யூனிட்டும் 7வது யூனிட்டும் செங்கோண முக்கோணியர் சார்பாக படிக்கக்கூடிய யூனிட்டா இருக்கு. இந்த 3வது யூனிட்னு சொல்றது பைதகரசின் தேற்றம். பைதகரசின் தேற்றம். இந்த பைதகரசின் தேற்றம் சொல்லக்கூடிய இந்த யூனிட் எதை பத்தி பார்ப்போம்னு சொன்னா, எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தும் சொன்னா, ஒரு செங்கோண முக்கோணியிட 2 பக்கங்கள் தெரிஞ்சு 3வது பக்கத்தை காணணுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்துல பைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்திக்கும். அதே மாதிரி 7வது யூனிட் என்னன்னு சொன்னா திரிகோண கணிதம். இந்த திரிகோண கணிதம் எப்ப நம்ம பயன்படுத்த தேவைப்படும் சொன்னா, ஒரு செங்கோண முக்கோணியிட ஒரு கோணம் தரப்பட்டு ஒரு பக்கமும் தந்தா ஏனைய பக்கங்கள் இரண்டையும் நம்மளால கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப இந்த திரிகோணம் எப்ப பயன்படுத்தும் சொன்னா, ஒரு கோணமும் ஒரு பக்கமும் தரப்பட்டு ஏனைய பக்கங்கள் நமக்கு தேவைன்னு சொன்னா திரிகோண கணிதங்களை நம்ம செய்யலாம், விகிதங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இந்த 2 யூனிட்டும் செங்கோண முக்கோணியம் சம்பந்தமா கதைக்கிற யூனிட்டா இருக்குது. அப்ப மொத்தம் 5 யூனிட்ல மெச்சக்கூடிய 2 யூனிட் வந்து செங்கோண முக்கோணியம் சம்பந்தமா கதைக்குது. அப்ப பார்ப்போம் இந்த கேள்வி. நம்ம இங்கே 45 பாகை தரப்பட்டிருக்குது, 30 பாகை தரப்பட்டிருக்குது. இது ஒரு செங்கோண முக்கோணி, இதுவும் ஒரு செங்கோண முக்கோணி. அப்ப இதுல இருந்துதான் நம்ம இந்த கோபுரத்து உயரத்தை நம்ம செய்வோம் கண்டுபிடிப்போம். இது ஒரு எம்சிக்கு வினான்றதால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிக்கும். 2 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கணும்னு சொன்னா சில ஷார்ட்டான ஐடியாக்கள் நமக்கு இருக்கும். இப்போ முதலாவது விஷயம்னு சொன்னா 2 ஷார்ட்டான ஐடியாக்கள் சொல்லித்தாரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, ஒரு செங்கோண முக்கோணியில 2 அந்த அயற்பக்கங்கள் ரெண்டும் சமனா இருந்தா இந்த செம்பக்கன்னு சொல்றது ஏ வர்க்க மூலம் 2ஆக இருக்கும். இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் ஏ ஆக இருந்தால் இவர பெருமானம் ஏ வர்க்க மூலம் 2ஆக இருக்கும். நீ செஞ்சு பார்த்தாலும் இதான் ஆன்சர் வரும். ஆனா ஷோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு சொன்னா இது 10 வர்க்க மூலம் 2. அப்ப கொஞ்சம் நேரத்தை மிச்சம் பிடிக்கக்கூடியதா இருக்கும். அநேகமான கேள்விகள்ல நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டி வரும். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு செங்கோண முக்கோணியில ஒரு கோணம் 45 பாகையாக இருந்தால் இந்த 45 பாகை எதிர்பக்கமும் இந்த அயற்பக்கமும் சமனா இருக்கும். ஒரு செங்கோண முக்கோணியிட ஒரு கோணம் 45 பாகையா இருந்தால் அவர் எதிர்பக்கமும் அயற்பக்கமும் சமனா இருக்கும். இதனை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ரைட், அநேகமான இடங்கள்ல இது நமக்கு பயன்படக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கு வாரன், கோபுரத்தை உயரத்தை காணணும். இங்க 45 பாகை தரப்பட்டிருக்கு. 45 பாகை தரப்பட்டிருக்கிறதால 45 பாகைக்கு எதிராக இருக்கிற இந்த பக்கமும் சமன். அப்ப நான் பாக்குறேன், இது 10 மீட்டர்னு சொன்னா இவரும் 10 மீட்டர், இவர் 10 மீட்டர்னு சொன்னா இவரும் 10 மீட்டர். அப்ப நான் இந்த பகுதியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஷார்ட் வே தெரியாத ஒரு ஆள் அநேகமான டைம் இதுக்கு பயன்படுத்துவார். ரைட், தெரிஞ்ச ஒரு ஆள் இலகுவா வேலையை முடிச்சிருப்பேன். ரைட், 2வது விஷயத்துக்கு வாரன், இந்த பகுதியை நான் காணணும். ஆனா இது ஒரு முக்கோணி. அப்ப இந்த செங்கோண முக்கோணியில இந்த 30 பாகைக்கு எதிராக இந்த எதிர்பக்கம் நம்ம காண்றதுக்காண்டி ஒரு தெரியா கணிதத்தை போட்டுக்குவோம், எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். இந்த எதிர்பக்கம் அதே மாதிரி அயற்பக்கம் தெரியறதால நம்ம டான் விகிதத்தை யூஸ் பண்றோம். டான் 30ங்கிறது எதிர்பக்கம் எக்ஸ், அதன் கீழே
அயற்பக்கம் 10. அப்ப நம்ம எக்ஸ கண்டுபிடிக்கணும். tan 30 பெருமானம் தெரியும், 1 வர்க்கமூலம் 3. ஆகவே எக்ஸுங்கீழ 10. எக்ஸ்ட பெருமானத்தை காரணமாக இருந்தால் பிரிவர்ற 10 இங்கால வந்து பெருக்கப்படும். ஸோ 10 1 வர்க்கமூலம் 3 எக்ஸ். அப்ப எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே கோபுரத்துல உயரம் சொல்லுவோம், எச்சுங்கிறது 10 சக 10 வர்க்கமூலம் 3. ஆனா நான் ஆன்சர்ல பாக்குறேன், இந்த ஆன்சர் இல்லை. எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் அப்ப ஆன்சர் வந்து ஆன்சரை பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்த ஆன்சரும் சில ஆன்சர்கள் சில சில வேலைப்பாடுகள் செஞ்சு அவங்க சுருக்கி வச்சிருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான டைம்ல நம்ம பாக்குறோம் இந்த ஆன்சர் இல்லை. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா, இந்த 10 2 வேலையும் 10 இருக்கிறதால 10 பொதுவா அடுத்து போட்டு 10ல 10 ஒரு முறை சக 10 பொதுவா எடுத்தா 1 மிச்சம் வர்க்கமூலம் 3 இப்படி காட்டிக்காங்க. ஸோ ஆன்சர் இதான். அப்ப அடுத்த கிளாஸ்ல மற்ற கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.